லிங்கேச்சுர மர்த்தினி அம்மன் மெய்யடியார்களுக்கு வணக்கம். சுவிஸ் வலே மர்த்தினி அம்மன் கீர்த்தி பாடும் திருச்சக்கரமேட்டு செந்தமிழ் போற்றி என்கின்ற பக்தி இசை இருவட்டுடன் உங்களை சந்திப்பதில் மட்டிலா மகிழ்வும் மனநிறைவும் அடைகின்றோம். ஏற்றி ஏற்றி நாம் துதிக்கும் எல்லாம் வல்ல மர்த்தினி அம்மனுக்கு போற்றி போற்றி என போற்றி பாடுகிறது இந்த பொன்னான இசைப்படையல். உலக பேரழகாய் விளங்கும் சுவிஸ் நாட்டின் நெற்றி திலகமென துலங்கும் வலி மாநகரின் மத்தியில் அழகு மலைகள் ஆரத்தழுவ ஆனந்த வல்லியாய் வீற்றிருந்து அருளாட்சி புரியும் அற்புத தெய்வம்தான் எங்கள் மர்த்தினி அம்மன் என்றால் மிகையில்லை. நீலவட கூந்தலில் பனிமலர்கள் சூடி ஞால பெரும் தெய்வமாய் அந்த ஞானலிங்கேச்சுரனின் பிம்பமாய் சாலச் சிறந்த தமிழிற்கு சர்வ வல்லமை கொடுக்கும் வண்ணமமாய் அனைத்திற்கும் மூல பேரொளியாய் விளங்கும் திருமேட்டு சக்கர நாயகி ஞானாம்பிகை தாயின் புதுமைகள் பாட வார்த்தைகள் போதாது. தமிழ் வழிபாட்டை தரணியில் நிலைநாட்டி தாய்மொழி வாழவும் ஆளவும் அமிழ்தினிய தொண்டாற்றி தெய்வத்தமிழிற்கு உலக பரப்பெங்கும் உரிய தகமையை பெற்றுக் கொடுப்பதில் தன்னை முற்றுமுழுதாக ஈடுபடுத்தி வரும் தலங்களில் ஒன்றாக சிறப்பு பெற்று விளங்குகிறது வலே மர்த்தினி ஞானலிங்கேச்சுரர் திருத்தலம். இத்திருத்தல பெருமைகளை போற்றி பாடும் இந்த இசை தொகுப்புக்கு தன் வரிகளால் சிறப்பு சேர்த்தவர் அருள் பொன் சிவயோகர் அவர்கள். மர்த்தினி அம்மன் மகிமைகளை கேட்டு கேட்டு இன்புறும் வண்ணம் தன் இசையால் இனிமை சேர்த்தவர் தாயக இசையமைப்பாளர் இசைப்பிரியன் அவர்கள். தித்திக்கும் தத்தம் குரல்களால் பாடி மர்த்தினி அம்மனையே மனம் குளிர செய்த இளம் பாட்டு குயில்கள் ஹர்ஷா பாலகுமரன், திரிஷா பாலகுமரன், அம்ரிதா சுதர்ஷன், கனிஷா பாலகுமரன் ஆகியோர். திருமூட்டு சக்கரத்தை போற்றிடும் அறிமுக குரல் திருமதி கல்பனா இசைப்பிரியன். சித்தத்தில் தேன் வார்க்கும் இப்போற்றி போற்றி இசையமுதை நித்தமும் உங்கள் இல்லங்களில் கேட்டு கேட்டு இன்புற சித்தமும் தெளிவு பெறும், எம் தேசமும் விடிவு பெறும். மீண்டும் ஒரு இருவட்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். गानप्रिये काळीं करुणामयी
கானப்பிரியே காளி கருணாமயி காதம்பரி அம்ப காத்யாயனியே கானப்பிரியே காளி கருணாமயி காதம்பரி அம்ப காத்யாயனியே கானப்பிரியே காளி கருணாமயி ஹரிபல்லவி சுகதாயணி அம்ப ஹரிபல்லவி சுகதாயணி ஓங்கார ரூபிணி நாராயணி ஓங்கார ரூபிணி நாராயணி புவனேஸ்வரி அம்ப ஜெகன்மோகினி புவனேஸ்வரி அம்ப ஜெகன்மோகினி ஸ்ரீ சக்கரநாயகி ஞானாம்பிகே ஸ்ரீ சக்கரநாயகி ஞானாம்பிகே கானப்பிரியே காளி கருணாமயி காதம்பரி அம்ப காத்யாயனியே கானப்பிரியே காளி கருணாமயி ஓங்காரநாயகிக்கு திருவடி விளக்கி வணங்குகின்றோம். பரபிரம்ம பேரண்ட ரூபிணி சங்கர பிராணவல்லி சர்வலோக நாயகி சக்தி பீட நாயகி ஸ்ரீ சக்கரநாயகி சிம்மபாகினியின் கொவை செவ்விதழ் விளக்கி வணங்குகின்றோம். ஈரேழு புவனங்களை ஈன்ற புவனேஸ்வரி மாமலையில் பாதம் தந்து மகிழந்தனை நின்றாடும் எங்கள் மர்த்தினி நாயகியே அம்மானில் திருமுடி விளக்கி வணங்குகின்றோம். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடி வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக்கின்றாய். அலையாளி அரிதுயரமாகினது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அலையாளி அரிதுயலு மாயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லறையெல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே. ஓம் மங்கையற்கண்ணம்மையே போற்றேன்
ஓம் அகிலாண்டநாயகியே போற்றி, ஓம் அருமறையின் வரம்பே போற்றி, ஓம் அறம் வளர்க்கும் மன்னையே போற்றி, ஓம் தேவதேவி மகாதேவி சிம்மபாகினி வருக, சிம்மபாகினி சிம்மம் ஏறி வருக, திரிபுர சுந்தரி திரிசூலம் ஏறி வருக, அங்கு கட்டதாரியே வருக, சர்வலோகநாயகியே வருக, வெப்பிலையாடுதம்மா வேதனைகள் தீர்த்தம்மா தாயே வருக, தயா வருக வருக, அண்டம் நடுங்க ரகுணம் கிடுங்க அன்னையவள் வர வேண்டும், அடியாற்று அருள் செய்ய வர வேண்டும், கடல் நாடாட்டும் நாகபூஷணியே வருக, நம்பிக்கடல் நாயகியே வருக, அம்மா வருக, தாயே வருக, உலகாடும் தேவி நீ வருக, மத்தினி மகாராணி மனம் குழந்து அடியார்க்கு அருள் செய்ய வருக வருக, வந்தே இக்கணமே என் முன்னே பிரசன்னமாகுகவே. ஓம் மர்த்தினி அம்பதி அனந்து மகிடந்தலை நின்று தாம் தீம் தோம் என நாடும் மத்தினி நாயகி மகிஷாசுரமத்தினி நினைவுகளுக்கு அடியார்கள் இதய கமலங்களில் இருந்து கோடான கோடி செந்தமிழ் மலர்கள் உவந்தளிக்கின்றோம். பத்மபாதம் பணிந்த பின்னே அம்மா பணியேன் ஒருவரேனின் பத்மபாதம் பணிந்த பின்னே பணியேன் ஒருவரே நான் நின் பத்மபாதம் பணிந்த பின்னே.
மெல்லியலே போற்றி.
சிலம்புடையாளே தாயே போற்றி. ஓம் உமையே லலிதாம்பிகையே தாயே போற்றி. ஓம் பிரகாசமாலை அணிந்தவளே தாயே போற்றி. ஓம் யோக சித்தி தருபவளே தாயே போற்றி. ஓம் ஞான நிலை தருபவளே தாயே போற்றி. ஓம் சித்தர்களின் அன்னையே தாயே போற்றி. ஓம் வராகி தேவதையே தாயே போற்றி. ஓம் வீரத்தில் மகிழ்பவளே தாயே போற்றி. ஓம் அசுரர்களை அழிப்பவளே தாயே போற்றி. ஓம் மூலாதார குண்டலினி தாயே போற்றி. ஓம் புருவ மத்தியின் சக்தியே தாயே போற்றி. ஓம் அடியார்க்கு அருள்பவளே தாயே போற்றி. ஓம் நடராஜ தத்துவமே தாயே போற்றி. ஓம் வீரத்தில் மகிழ்பவளே தாயே போற்றி. ஓம் நீலக்கொடி உடையவளே தாயே போற்றி. ஓம் ஆசைகளை அறுப்பவளே தாயே போற்றி. ஓம் சித்திமத்தினி ஞானாம்பிகை தாயே போற்றி. ஓம் ஆதி தேவதைகள் சூழ்ந்தவளே தாயே போற்றி. ஓம் திரிபுர சித்திர தேவியே தாயே போற்றி. ஓம் அனுதினம் தருபவளே தாயே போற்றி. ஓம் அஞ்ஞானம் அகற்றுபவளே தாயே போற்றி. ஓம் ஆபத்தில் அணைப்பவளே தாயே போற்றி. ஓம் சாத்திரங்களை காப்பவளே தாயே போற்றி. ஓம் 64 கலை வடிவே தாயே போற்றி. ஓம் மகா திரிபுர சுந்தரியே தாயே போற்றி. ஓம் நற்கதி தரும் நாயகியே தாயே போற்றி. ஓம் படைப்பவளே நீயே தாயே போற்றி. ஓம் பத்மநாப சகோதரியே தாயே போற்றி. ஓம் மங்கைய நெற்றி குங்குமமே
அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த வேளையிலே திருக்கோவில் சார்பாக தெரிவித்து, அடியார்களே, இன்றைய தினம் இங்கே திருச்சக்கர மேட்டிற்கான செந்தமிழ் போற்றியினை இங்கே விரலி என்று தமிழிலே சொல்லக்கூடிய யுஎஸ்பி கிளேயிலே இங்கே வெளியிடவிருக்கின்றோம். திருக்கோவில் சார்பாக திருத்தல பெருமைகளை போற்றியாடும் இந்த இசைத்தொகுப்பு தன் வரிகளால் சிறப்பு சேர்த்தவர் அருள்பொன் சிவஜோகரையா அவர்கள். இசையால் இனிமை சேர்த்தவர் தாயக இசையமைப்பாளர் ஈழத்து இசைஞானி இசைப்பிரியன் அவர்கள். தங்கள் இனிய குரல்களாலே இந்த போற்றிக்கு செந்தமிழாலே அழகு சேர்த்தவர்கள் செல்வி ஹர்ஷா பாலகுமரன், செல்வி அம்ரிதா சுதர்சன், செல்வி திருஷா பாலகுமரன், செல்வி கனிஷா பாலகுமரன். விரலி இன்னும் சிறிய நேரத்திலே இங்கே வெளியிடவிருக்கின்றோம். இந்த விரலிக்கு அறிமுக குரலை வழங்கியவர் திருமதி கல்பனா இசைப்பிரியன் அவர்கள். இப்பொழுது அருளாளர் சிவயோகரையா அவர்கள் வழங்க இன்றைய திருப்பூசை நல்கை செய்த இணையர்கள் சிவநேசன் மஞ்சுளா அவர்கள் அந்த விரலியினை பெற்றுக்கொள்வார்கள். குருவே வாழ்க, குருவடி வாழ்க. குருவின் பாதம் தொழுந்து உங்கள் அனைவரையும் இந்த புத்தாண்டிலே மர்த்தினியம்பதி திருக்கோவிலில் காண்பதில் மிக்க மகிழ்வடைகிறோம். 2025ஆம் ஆண்டு எல்லோருக்கும் சிறப்பு பெற்று சகல சுகங்களும் கிடைக்கப்பெற்று நீண்ட நெடிய வாழ்வியலோடு நோயற்ற வாழ்வியலோடும் சிறப்பாக நீங்கள் எல்லோரும் சகல செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தாண்டிலே எங்கள் அம்மையப்பனை வேண்டி அவருடைய பாதங்களை தொழுது வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய இந்த கருணையினாலே திருமேட்டு சக்கரத்துக்கான போற்றி என்கின்ற இந்த சிறப்பு வெளியீடுகளை இன்று இந்த நேரத்திலே இன்றைய இந்த புத்தாண்டிலே வெளியிடுவதிலே நாங்கள் மிகவும் மகிழ்வடைகிறோம். இந்த போட்டியிலே எங்கும் எதிலும் சேர்த்து கொள்ளாத அல்லது எடுத்துக்கொள்ளாத அற்புதமான சிந்தனை ஆற்றலோடு நான் அதிகாலையிலே எழுந்து இருக்கின்ற போது தாயானவள் தாலாட்டு செய்வது போல தன்னுடைய வரிகளை அந்த சிந்தனை நிலையிலே அந்த போற்றிகளை எமக்கு அருளிய காரணத்தினாலே நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக அந்த போற்றியை நாம் சேகரித்து அதை கோர்த்து இன்று இந்த இருவட்டிலே வெளியிடுவது சால பொருந்ததாக அம்மையினுடைய அருளாட்சியோடும் அப்பனுடைய அருளாட்சியோடும் இந்த ஸ்ரீ சக்கர மேட்டுக்கான போற்றி இன்று உங்களுக்கு வந்தடைய இருக்கிறது. இது ஒவ்வொரு அதிகாலையிலும் தாய் அவள் செய்த பூசையாகவே நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு அதிகாலையிலும் அவள் தன்னுடைய கூற்றினால் எண்ணத்தினால் உணர்வினால் உணர்த்திய போற்றியாகவே இது அமைகிறது. இது எங்கும் தேடி எடுத்ததல்ல, அவளாகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆகையினாலே இந்த போற்றியானது ஒரு சிறப்பு பெற்ற போற்றியாகவும் தாயினுடைய உதகடுகளிலிருந்து வந்த வார்த்தைகளாகவும் சொற்களாகவும் போற்றிகளாகவும் இருந்த காரணத்தினால் இதை இங்கே மர்த்தினியம்பதியிலே
இந்த ஸ்ரீசக்கர மேட்டுக்கு முன்னால் வெளியிடுவதிலே பெருமை கொள்கிறோம். ஆகையினாலே இந்த மேட்டுக்கான இந்த இருவட்டை நீங்கள் ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் எடுத்து சென்று உங்களுடைய வாகனங்களிலே அதை பொருத்தி கேட்பதற்கும், நீங்கள் தூர பயணங்கள் செல்வதாக இருந்தால் கூட அதை போட்டு நீங்கள் அரமணத்தியாலத்துக்கு மேலாக அந்த போற்றி போய்கொண்டிருக்கும். அதை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதை கேட்டுக்கொண்டு போகும்போது தாயானவள் உங்களுடைய பாதையிலே உங்களோடு சேர்ந்து வருவாள் என்ற அந்த எண்ணத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஆகையினாலே தாயின் உள்ளம் என்று நிறைந்திருக்க நாம் அவள் துதி பாட எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் எமக்கு அருள் புரியட்டும். இப்போது இந்த வெளியீடை ஆரம்பித்து வைக்கிறோம். நல்லம் ஆனந்தம் பேரானந்தமாகட்டும். மங்களவாத்தியம். அடியவர்கள் நீங்களும் திருப்பூசையின் நிறைவிலே ஒவ்வொரு கிளே யூஎஸ்டி விரடி என்று சொல்லப்படுகின்ற கிளே யூஎஸ்டியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அடியார்களுக்கு இந்த வேளையிலே தெரிவித்து, அடியார்களே 2025 ஆண்டிற்கான நாட்காட்டி இன்றைய தினம் இங்கே திருக்கோவிலிலே வழங்கப்படும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். வீடு செல்லும்போது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய 2025 ஆண்டுக்கான நாட்காட்டியை அடியார்கள் மறக்காது பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற தகவலை இந்த வேளையிலே தந்து, மற்றும் 2025 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை இளையோர்களுக்கான சந்திப்பு இங்கே இடம்பெறும் என்பதையும், அந்த இளையோர் சந்திப்பிலே உங்களது குழந்தைகளையும் இணைக்க விரும்புகின்ற அடியார்கள் தயவு செய்து சிறியண்ணாவோடு தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தைகளின் பெயர்களை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டு, மற்றும் பங்குனி திங்கள் வழிபாட்டை முன்னிட்டு 4 திங்களும் இங்கு அம்பாளுக்கான பொங்கல் இடம்பெற்று திருப்பூசை விசேடமாக இடம்பெறும் என்பதையும் அறிவித்து, ஜூன் மாதம் 9ஆம் திகதி திங்கட்கிழமை வைகாசி விசாக பொங்கல் 6 வளர்ந்து வைத்து பொங்கல் வழிபாடு இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். நந்திக்கடல் நாயகியாக வற்றாப்பளை தாய் இந்த திருக்கோவிலுக்கு தானாகவே வந்து அருளாளர்களால் தானே சென்று சொப்பனத்திலே என்னை மர்தினியில் கொண்டு வந்து விட்டுவிடு என்று சொல்லி, அவர்களுடைய கனவிலே வந்து சொல்லி, அம்பாள் தானாகவே வந்து இங்கு வேப்ப மரத்துக்கு கீழே இளைப்பாரி அடியார்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்றாள். அப்படிப்பட்ட உண்மையிலேயே கதைத்து கொண்டிருக்கின்ற நந்திக்கடல் நாயகி வற்றாப்பளை தாயினுடைய அந்த பொங்கல் இங்கே 6 வளர்ந்து வைத்து மிகவும் சிறப்பாக இடம்பெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தந்து, சிலம்பரசிக்காக ஈழத்திருநாட்டிலிருந்து சிலம்புகள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது ஞானாம்பிகையுடனாக ஞானலிங்க பெருமான் உள்வீதி வலம் வந்து அந்த சிலம்போடு வந்து இங்கே சிலம்பரசிக்கான சிலம்புகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த வேளையிலே அடியார்களுக்கு அறியத்தந்து, 14ஆம் திகதி சித்திரை மாதம் திங்கட்கிழமை சித்திரை புதுவருட பிறப்பு இரவு 6:30 மணிக்கு வழிபாடுகள் ஆரம்பமாகும் என்பதையும் அடியார்களுக்கு அறியத்தந்து, சைவநெறிக்கூடம் அருள் ஞானமிகு ஞானலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மர்தினியிலே திருக்குழந்தையாக சென்ற ஞாயிற்றுக்கிழமை எங்களது கைகளிலே தவழ்ந்த இந்த மலர் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்க வேண்டிய ஒரு மலர். ஆகவே இந்த மலரினை பெற்றுக்கொள்ளாத அடியார்கள் தயவு செய்து இன்று வீடு செல்லும் பொழுது நீங்களும் இந்த மலரினை கேட்டு பெற்றுக்கொண்டு வீடு செல்லுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, எப்பொழுது ஞானாம்பிகையுடனான ஞானலிங்க பெருமான் உள்வீதி வலம் வந்து அடியார்களுக்கு அருள்பாலிக்க காத்திருக்கின்றார்.
இந்த வேளையிலே இங்கே 2025 ஆண்டிற்கான நாட்காட்டியினை இங்கே அருளாளர் சிவபொன் யோகனையா அவர்கள் வழங்க எங்களுடைய சிவத்தொண்டர் சிவா அண்ணா அவர்கள் அவரது துணைவியாரோடு இணையர்களாக பெற்றுக்கொள்கின்றார்கள். அடியார்களும் நீங்கள் வீடு செல்லும் போது இந்த 2025 ஆண்டிற்கான நாட்காட்டியினை பெற்றுச் செல்லுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.